அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொண்டு சொன்ன விஷயத்தை பார்க்கல, சொன்னவரை பார்த்தார்கள். சொன்னவரை பார்த்ததினால் தனக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை பெரிதாக தெரியவில்லை இந்த அம்மாவுக்கு. பிற்காலத்தில் சொன்னவரை விட சொன்னவர் உயர்ந்தவராக இருந்தாலும் சொன்ன வார்த்தைகள் அதை விட உயர்ந்தது. சொன்னது நபிகளார், அல்லாஹ்வை பயப்படுங்க பொறுமையாளர்கள் சொன்னது நபிகளார். உலகத்தில் அவர்களை விட பெரிய படைப்பு யாரும் இல்லை. ஆனால் அந்த நபிகளார் சொன்ன வார்த்தைகள் இருக்கல்லவா, அது பெரிய கண்ணியமான வார்த்தை. அந்த அம்மா விளங்கிட்டாங்க, நம்மை ஒருவர் ஏதோ ஒன்று சொல்லுகிறார் என்பதற்காக சொன்னவரை உதாசீனப்படுத்த ஒரு பக்கம் இருந்தாலும் சொன்ன விஷயங்களை சேர்த்து உதாசீனப்படுத்தினால் அந்த அம்மா கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய கோபத்திற்கே ஆளாயிருப்பாங்க. விஷயம் தெரியாம அவங்க அப்படியே இருந்திருந்தாங்கன்னா வரலாற்றில் அந்த அம்மாவில கருப்பு புள்ளி விழுந்திருக்கும். விஷயத்தை தெரிந்து கொண்டு பெருமானாருடைய தர்பாருக்கு ஓடினார்கள். பெருமானாரிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். நாயகம் சொன்ன வார்த்தையும் முற்று கவனித்தார்கள். அதனால் வரலாற்றில் அவர்கள் ஒரு சிறந்த பெண்மணியாக, சிறந்த சஹாபியாக உருவாவதற்கான வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் அதிகமாக இருந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த நிலைதான் நமக்கும். நம்மை 1000 பேர் 1000 சொல்லுவார்கள். அழுது கொண்டிருக்கின்ற பொழுது, சிரித்துக் கொண்டிருக்கிற பொழுது, ஏதாவது மறுகாரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற பொழுது நம்ம எப்படி வேண்டுமானாலும் சொல்லுவார்கள். நாம் செய்ய வேண்டியது சொன்ன உடனே சொன்னவர்களை பார்த்து நாம் கோபிக்க கூடாது, சொன்னவர்களை நாம் பின்தொடரக்கூடாது. நம்மை பார்த்து எந்த வார்த்தைகளை முன்வைத்தார்களோ அந்த வார்த்தைகளை நாம் நம்முடைய முன்னேற்றத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த ஜும்மாவுடைய தலைப்பு. விமர்சிப்பவர்களை கவனிக்காதீர்கள். விமர்சிப்பவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள், முன்னேற்றத்தை கவனிங்கள். உங்களுக்கான முன்னேற்றம். நம்மளை விமர்சிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாம மேல வரணும் தான் நம்மளை விமர்சிக்கிறாங்க. 4 பேர் வேலை இல்லாமல் விமர்சிக்கல, இப்படியே இருக்கிறிய என்னைக்குதான் முன்னுக்கு வருவா அப்படின்னு சொல்றது தவறு இல்லை. நம்ம மேல வர்றதுக்கான வார்த்தைகள் அது தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனா இந்த சமூகத்தில் அந்த வார்த்தைகளை விட்டு விடுகிறார்கள். சொன்னவர்களை பெரிதாக எதிரிகளாக பார்க்கிறார்கள். எகிப்து மாகாணத்தில் உமர் ரலியல்லாஹுவுடைய 2வது மகன் அப்துல் ரஹ்மான் இப்னு ஷம்மாத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி எகிப்தில் என்ன செய்கிறாரு? ஆளுநராக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி. அவருடைய ஆட்சிக்கு கீழ் உமருடைய மகனார் மது அருந்தி விடுகிறார்கள். ஷம்மாத் என்று சொல்லக்கூடியவர். ஆளுநராக இருக்கக்கூடிய அனஸ் இப்னு நவர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி என்ன செய்கிறார்? உமருடைய மகன் என்று தெரிந்ததனால் உமருடைய மகனுக்கு தண்டனை வரணும். மது குடிச்சா தண்டனை தரணும்ல, அது கல்லடி அல்லது பெரம்படி கொடுக்கணும். உமருடைய மகனாக இருக்கிறார். வெளியே தெரிந்த மான மரியாதை போயிடும் சொல்லி எகிப்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் என்ன செய்கிறார்? உமருடைய மகனார 4 சோத்துக்குள்ள வச்சு தண்டனை நிறைவேற்றுறார். இந்த தகவல் உமர் ரலியல்லாஹு மதீனால இருக்கிறாங்க. எகிப்திலிருந்து மதீனாவுக்கு செய்தி பரவுது. மதீனாவில் இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு கடிதம் ஒன்று எழுதினார்கள் எகிப்தில் இருக்கிற ஆளுநர். உமருடைய மகன் என்பதற்காக நீங்கள் 4 சுவற்றுக்குள் தண்டனை தருவது ஆகமானதல்ல, அது ஏற்புடையதாக அல்ல, அது ஏற்க முடியாது. தவறு யார் செய்தாலும் தவறுதான். எனவே என்னுடைய மகனாராகிய அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஷம்மாதை நீங்கள் உடனடியாக மதீனாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆல்ரெடி அந்த தண்டனை 4 சவுத்துக்குள்ள கொடுத்தாச்சு, கல்லடி அந்த பெரம்படிலாம் வாங்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தெரிந்ததனால் உமர் என்ன செய்யறாரு? ஒரு கடிதத்தை பாஸ் பண்றாங்க. அந்த கடிதம் பறக்கிறது. அந்த கடிதத்தை பறந்த வாசகம், ஆளுநரே, உமருடைய மகன் என்பதற்காக 4 சவுத்துக்குள் நீங்கள் தண்டனை அடைப்பது என்பது சாத்தியமல்ல, நீங்கள் மறைப்பது என்பது ஏற்புடையதல்ல, நீங்கள் உமருடைய மகனை உடனடியாக அனுப்புங்கள் என்று ஆளுநருக்கு கடிதம் அனுப்பினார்கள். அந்த கடிதத்தை படித்த ஆளுநர் மதீனாவிற்கு தன்னுடைய மகனாராகிய உமருடைய மகனை அனுப்பி வைத்தார்கள். மதீனாவில் இருந்த சுற்றி இருந்த எல்லா மக்களுக்கு மத்தியில் பப்ளிக்கா, பொது வெளியில, அங்க 4 சவுத்துக்குள்ள கொடுக்கப்பட்ட தண்டனையை பப்ளிக்கா என்ன செய்யறாங்க? உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு தண்டனையை நிறைவேற்றுறாங்க. அது என்ன தண்டனை? பெரம்பால் அடிக்கக்கூடிய தண்டனை. மது ஒருவர் குடித்து விட்டால் அவரை பெரம்பால் தண்டிக்கப்பட வேண்டும். தண்டித்தார்கள். அந்த பெரம்பினுடைய தண்டனைக்கு பின்னால் சிறிது காலம் உமருடைய மகன் வாழ்ந்தார். பிறகு மௌத்தானார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஆழமான செய்தி, ஒரு ஜனாதிபதியாக நான் இருந்தாலும், இந்த மதீனாவிற்கு நான் ஒரு பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும், தவறு யாரு செய்தாலும் தவறுதான். ஒரு நொடி உமர் ரலியல்லாஹு அவர்கள், நான் ஒரு ஜனாதிபதி, நான் ஒரு பெரிய ஆட்சி